பக்கத்தில் ஒரு கோவில் போகலாம், இல்லை அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் வந்துடும். போகிற வழி தானே பார்த்துட்டு போடுவோம்னா நம்ம வேலை கட்டு போடுவோம். நீ கோவிலுக்குன்னே கிடையாதுங்க, நீங்கள் பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போங்களேன், நீங்கள் மட்டும் போகும்போது அந்த வேலை எப்படி நடக்கும்? கூட கிரி அழைச்சிட்டு போனால் எப்படி வேலை நடக்கும்? அழைச்சிட்டு போனால் நடக்குமான்னு. ஆனால் இவர் நம்ம கூட இருக்கிறதோட்டு இவர் நம்ம சொல்கிறத கேட்டுக்குவார். இல்லைன்னு வச்சிங்களேன், அவர் பிடிச்ச இழுப்புக்கு இழுப்பாங்க. சார் வந்து நசம் நசம் நசம். அதாவது தயவு செய்து கோவிலுக்கு போகும்போது யாரையும் கூப்பிடாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் மட்டும் போங்க. இல்லையே உங்கள் கூட ஒருத்தர் வரணுன்னா ரைட், சந்தோஷம். ஆனால் நீங்கள் அவர் யார் உங்கள் கூட வர்றாங்களோ அவருடைய பலனை நீங்களும் சேர்த்து சுமக்கிறது ரெடியாக இருங்க. அந்த மூட்டையை சுமக்கணும். மற்றவர்களுக்காக நம்ம அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இப்போ கூட்டு பிரார்த்தனையா பண்றோம். அது பண்ணலாம். இப்போ வந்து இந்தியா நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், இலங்கையில் வெள்ளம் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டு மக்களும் சுபிச்சம் வரணும், இந்த பயங்கரவாதமெல்லாம் இருக்கக்கூடாது, போர் பதட்டம் தனியணும், எல்லா நாட்டு மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும். இப்படி நம்ம வேண்ட கூட்டு பிரார்த்தனைகள் பொதுவான பலனாகிவிடும். அதுவே தனிநபருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இப்போ தனிப்பட்ட நபரில் இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்குது, அதுக்காக நம்ம வேண்டது கரெக்டு. இப்போ எனக்கு இவர் வேண்டியவர் கௌதம் வேண்டியவர்னா கௌதம் நல்லா இருக்குன்னு நான் வேண்டக்கூடாது. அவருடைய கர்மம் அவரோடது, அவருக்கு அதை அனுபவிக்கணும்னு இருக்கு. அதையும் நீ தடுக்கிற. நீ தகவல் மட்டும் சொல்லு. நீ பெரிய கொஞ்சம் பொறுமையாக இருந்தா பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னு விசும்பிட்டு போனால் போ. நம்ம யாரும் தடுக்க முடியுமா? நம்ம மூர்த்தி தடுக்க முடியுமா? என்ன கௌதம் சொல்லி நான் கேட்பேன்னா நான் சொல்லி கௌதம் கேட்பாரு. சொல்ல மாட்டேன். பொதுவாகவே அந்த நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார். ஜாதகம் ஒரு கொடுக்கல் நான் பார்க்கல. நேற்று பேசும்போது மனசுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு, ஒரு விஷயம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நான் நினச்சேன், ஆச்சிச்சோ நம்ம கேட்காம விட்டோம்லே, ஜாதகம் வாங்கி பார்த்துருக்கலாமே. இந்த என்ன சொன்னா நம்ம தான் மாற்ற முடியாதுன்னு சொன்னில்ல. கூடவே இருக்கிறவர். இப்போ என்னென்னா, இப்போ கௌதமோ கிரியோ நம்மகிட்ட பேச முடியும். ஏதோ ஒன்று பார்க்கலாம், கொஞ்சம் உடனே பார்க்கணும், இது உடனே பார்க்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம்ல. ஆனால் நேற்று நானே சிரிச்சுக்கிட்டேன். ஆச்சிச்சோ ஒரு நாள் கூட அனுப்பவே இல்லையே, நம்மளும் பார்க்கவே இல்லையே. நம்ம என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுமாரி தான் சின்ன விஷயம். அந்தமாரி தான் கடவுள் வந்து யாரையும் சேர்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து அதாவது அனுபவிக்கட்டும், விடுங்க, வேண்டுவோம். பொதுவாக நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும் வேண்டணும்.